ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கவும், போட்டிக்கு பின் நன்றாக படித்து வேலைக்கு செல்லவும் வர்ணனைக்கு இடையே தான் அறிவுறுத்துவதாக ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் புதுக்கோட்டை செங்குட்டவன் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். விவசாய குடும்பத்தில் பிறந்து காளைகளை வளர்த்துருக்கோம். சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை, கபடி கிரிக்கெட்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஜல்லிக்கட்டில் கமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை, அதுலேருந்து பழக்கப்பட்டதான். சரி, இவ்வளோ ஊறி போனது நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு காலை தொட்டுப்பார், மாடுபிடி வீரரைய தொட்டுப்பாரப்பா, ஆத்தாடி அருமையான மாடு நொறுக்கி எடுக்குதுப்பா, பிடிச்சிப்பாரு சொல்லும்போது அந்த வீரர் ஒரு உற்சாகப்படுவார். வீரராக காளையான்னு பார்க்கும்போது காளையும் வெற்றி பெற்றது, இன்னொரு மாடு பிடிக்கும்போது வீரர் வெற்றி பெற்றது சொல்லும்போது அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கவனமாக பிடிங்க, பாதுகாப்பாக பிடிங்க. நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. பொங்கல் விழாவில் மாட பிடிங்க, மற்ற நேரத்தில் வேலை வாய்ப்புகளை தேடி போங்க, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இந்த கமெண்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட அடிப்படும் போது எப்போ நிப்பாட்டுப்பா, மாடு நிறுத்துப்பா, அவர் என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுங்கப்பா, சரியா பதே தம்பி பாதுகாப்பாக பிடிப்பா, நம்மளால குடும்பம் இருக்கடா தம்பி, பார்த்து பாதுகாப்பாக பிடினா. பெருசா முதலீடெல்லாம் தேவையில்லைங்க, வீடே போதும். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட் மூலமா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொஞ்சம் வெளியில ஏத்திட்டு மாடையும் பாதுகாப்பாக விடுங்க. கீழே வந்து அந்த தடிக்கிட்டு விழுது பாருங்க, மாடு ஆப்போசிட்ல வருது பாருங்க, இதெல்லாம் சொல்லி சரி பண்ணி அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குதோ மதி பேசிக்கிறதா நம்மளுடைய. சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை, கபடி கிரிக்கெட்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஜல்லிக்கட்டில் கமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை, அதுலேருந்து பழக்கப்பட்டதான். சரி, இவ்வளோ ஊறி போனது நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு காலை தொட்டுப்பார், மாடுபிடி வீரரைய தொட்டுப்பாரப்பா, ஆத்தாடி அருமையான மாடு நொறுக்கி எடுக்குதுப்பா, பிடிச்சிப்பாரு சொல்லும்போது அந்த வீரர் ஒரு உற்சாகப்படுவார். வீரராக காளையான்னு பார்க்கும்போது காளையும் வெற்றி பெற்றது, இன்னொரு மாடு பிடிக்கும்போது வீரர் வெற்றி பெற்றது சொல்லும்போது அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கவனமாக பிடிங்க, பாதுகாப்பாக பிடிங்க. நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. பொங்கல் விழாவில் மாட பிடிங்க, மற்ற நேரத்தில் வேலை வாய்ப்புகளை தேடி போங்க, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இந்த கமெண்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட அடிப்படும் போது எப்போ நிப்பாட்டுப்பா, மாடு நிறுத்துப்பா, அவர் என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுங்கப்பா, சரியா பதே தம்பி பாதுகாப்பாக பிடிப்பா, நம்மளால குடும்பம் இருக்கடா தம்பி, பார்த்து பாதுகாப்பாக பிடினா. அவர் கொஞ்சம் வெளியில ஏற்றிட்டு மாடையும் பாதுகாப்பாக விடுங்க. கீழே வந்து அந்த தடிக்கிட்டு விழுது பாருங்க, மாடு ஆப்போசிட்ல வருது பாருங்க, இதெல்லாம் சொல்லி சரி பண்ணி அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குதோ மதி பேசிக்கிறதா நம்மளுடைய.